இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? MTN சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நோ லாஜிக் சீன்ஸ். வெல்கம் வெல்கம் வெல்கம். பேட் ஆக்கண்ட்ரோ எல்லாம் சுட்டு வைத்திராக்கண்ட்ரோ. என்ன படம் இது? ನಮ್ಗೆ ಆತಾರ கன்னடமா? அர்த்தமாவா? அவர் சாதாரணமா நகத்தை கடிச்சு துப்புனாலே அருவாள மாறிடும். இதுவா மாறிடும்? நம்ம வந்து அருவாளை மாறிடும். அதான் சொல்றேன். நீ என்ன நினைச்ச? நகத்தை கடிச்சோன்னா அருவாளை வந்துச்சு. நானும் இது ஒரு ஃபேண்டசி மூவி போல அதுலதான் இப்படிதான் நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இது ஒரு நார்மலான படம் தான். அதுலயே இப்படி பண்றாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? வயிறு எரியுதுடா எனக்கு. ஆல்ரெடி தெரியுமே. இவர் என்ன நார்மல் பீப்புள் அவரு? गाइस அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். அதே படமா? இது சீரியல் மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோயின் வந்துட்டு புல்லட் ஓட்டிட்டு வராங்க. வழக்கம் போலதான் அவங்களுக்கு வந்து பிரேக் பிடிக்கல. ஓ போஜ்புரியா? தடுப்பு வராது. என்னடா அவனுக்கு இப்படி பண்றானுங்க? சை, எனக்கு என்னடா உன்கிட்ட பிடிக்கவே மாட்டேங்குது. போஜ்புரியை பொறுத்த வரைக்கும் அந்த காத்தாடியில அந்த புல்லட் பறக்குதுன்னு வச்சா கூட காத்தாடி கூட பறக்க மாட்டேங்குது. அவங்க அந்த காத்தாடி வச்சுக்கிட்டே புல்லட்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த காத்தாடி வேகமா சுத்தி புல்லட் பறக்குதுன்னா கூட ஓகேடா, இது போஜ்புரி சினிமான்னு நம்ம ஒத்துக்கலாம். என்ன பின்னாடி வீல் மட்டும் சுத்து. முதல்ல ஒரு ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. அவன் ஏறிட்டானா? ஏறி விட்டா லிஃப்ட்டுக்கு ஏறின மாதிரி இல்லையே. தூக்கிட்டான்டா. பைக் மேலே இருக்குமோ? அதுக்கு ஒரு ரோலிங்க போட்டான்டா. பைக் தூக்கி அது மேலே போடுங்க. சூப்பர். இவரு எம்பி பாஞ்சு அந்த ஹீரோயினை பிடிச்சி கீழே கொண்டு வர வரைக்கும் அந்த புல்லட் அப்படியே அந்த இடத்துல நிக்குது. அதே இடத்துல. எப்போதுமே இப்படிதானப்பா. நானும் நிறைய டைம் இவரை பார்த்துட்டேன். இவரு ஹீரோயினை பறந்து பறந்தா போய் காப்பாத்துறாரு. பறக்கிற சக்தியா இருக்கு. அவர்தான் இவரு. ஆமா, அத வச்சுதான் நான் கண்டே பிடிச்சேன். மறந்துட்டேன். இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. உண்மையில இவர்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. இவர்கிட்ட இந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேனா தோத்துருவாங்க. ஏன்னா அவங்கள விட இவரு தான் அதிகமா பறந்து பறந்து போய் காப்பாத்திருக்காரு எல்லாரையும். சரி, அவருதான் பிடிச்சு எடுக்கிறாரு. சூப்பர்மேன் இப்போ சூப்பர் ஹீரோ. அடுத்து இந்த நோலாஜிக் சீன்ஸா தேடிட்டு இருக்கும் போது ஒரு படம் ஒன்று சிக்கினுச்சு. அவரு பேசுறது மாதிரியே எல்லாம் போஜ்புரி படம். ஓஹோ, புதுசா? அந்த படத்தை பார்க்க தான் தெரிஞ்சுது. அது என்கிட்ட சிக்கல, நான் தான் அந்த படத்துக்கிட்ட சிக்கிட்டேன். அவனே சத்தங்கடா, அவங்க கிட்ட மாட்டலடா, நீங்க அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அது ஒரு போஜ்புரி படம் தான். ஓஹோ, அதான் அப்படிதான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீன். Beautiful kiss to your great king baby. Come come. இப்போ இவங்க தான் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். இவங்க வந்து அந்த ஹீரோயினா சூப்பரா இருக்காங்க. காலேஜ் ஸ்கூல், காலேஜ், ஐடி கம்பெனி எல்லா இடத்துலயும் இந்த பவர் கலாய்ப்பான்டா. ஓஹோ, என்ன அவன் அதுக்கு ஹெலிகாப்டர்லயே வந்திருக்கான்டா. யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஹீரோ என்ட்ரி. கமலிஸ்ட் யார் பண்ணி? பங்களா தெரியுது. ஹீரோ பேர் வந்து விஷாலா? த்ரிஷாவா? ஈஷாலா? ஈஷா பாக்கிறதுக்கு விஷால் கிடையாது, ஈஷா. லேட்டஸ்ட் ஸ்டைலுங்க. என்ன கன்றாவி தீம்டா இது. இவர் பைக்ல பறந்து வந்தது கூட காமெடி கிடையாது. ஒரு எஃபெக்ட் ஒன்னு போட்டாங்க. நான் கூட அந்த எஃபெக்ட் யூஸ் போட்டது நினைச்சேன்.
சாங். இல்ல இது எப்படி ப்ரொடியூசர் கிட்ட காட்டுவான்? இது சீரியலோ படம் மாதிரியே தெரியும். படையா முன்னாடி போயிட்டாரு. சொன்னாரு. அவன் ட்ரை என்னய்யா நீ? 24 லைக்ஸ் per second. ஸ்டார்டிங் அப்படிதான் இருந்துச்சு, எனக்கும் அப்படிதான். மேஜிக் கார்பெட் தான் சினிமா. பண்ணுங்க. மேஜிக். அது ஏன் லாஜிக் பாக்குறீங்க? ம். உங்களுக்கு பாவமா இல்லையா? அவன் அந்த குழந்தைய நாங்க பாவமா இல்லையா? காப்பாற்றணுன்ற என்ன தப்பா? அதனால ஓட்டிட்டு போறானே. ஒரு ரெக்கையை கட்டிக்கிட்டு பறந்து கூட போயிட்டு போறானே. ஏன் நம்புங்களேன். ஏன் நம்ப கூடாது? $1 million எஃபெக்ட் அது. நீங்க என்ன கரும வேணா பண்ணுங்கடா. ஆனா அந்த எஃபெக்ட் மட்டும் போடாதீங்கடா. அந்த கருமத்தை என்னால பார்க்க முடியல. அவன் இப்பதான் கத்திருப்பான். ஹீரோ காப்பாத்திட்டாரு. என்ன நடக்கும்? சாங். எல்லா இடத்துலயும் அதே தானே. அவங்க பைக்ல இருந்தாங்க. ஹீரோயினை ஹீரோ காப்பாத்திட்டாரு. ஆமா. பறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத காமிக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் அந்த அந்த ரொமான்டிக் அந்த ரியாக்ஷன் காமிக்க மாட்டாங்க. எதுவுமே பைக்ல எல்லாம் காமிக்க மாட்டாங்க. முடிஞ்சு போல. கட் பண்ணா இல்லையா வேற எங்கேயோ இறக்கி விட்டு அவங்க அதெல்லாம் நடந்து சொல்றோம், வராங்க. அதெல்லாம் நம்ம காட்டல. நம்ம புரிஞ்சுக்கணும். பண்ணியிருக்கேன். ஒரு இடமும் இருக்காது. சம்பந்தம் ஒண்ணுமே இருக்காது. நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி. அதுவே பாக்குறோம், இத பார்க்க மாட்டாங்களா அப்புறம்? சாங்குன்னு சொன்ன தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு படத்துல எத்தனை சாங் இருக்கலாம்? ஒரு 3 4 ஒரு 5 ஒரு 7 ஒரு 7 ஒரு 8 10 20 சாங் இருக்குமா? 12 சாங். அப்ப படமே சாங் தானா? 12 சாங் இருக்கட்டும்னு வச்சுக்கீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. எதுக்காக வருது என்ன ரீசனே தெரியாது. ஆனா 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சாங். ஹாஃப் ஆறு, செகண்ட் ஹாஃப் ஆறு. ஒரு ஐட்டம் சாங் சொன்னாங்களே. ஓ ஐட்டம் சாங்கான டைம் வந்துச்சுல. யூ கேரி ஆன். இந்த சாங் எதுக்காக வருதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அம்மா பையன் சென்டிமெண்ட் சாங். ஸ்டார்டிங் அடுத்து பேர் அப்பா போடும்போது பையன் சென்டிமெண்ட் சாங். அடுத்து இப்ப பார்த்த சாங் தான் ஹீரோ ஹீரோயின் சாங். போய் மூணாவது சாங் தானா? அடுத்து நாய்க்கும் ஹீரோக்கும் ஒரு சாங். ஹீரோ நாய். ஓஹோ. அடுத்து ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஒரு சாங். அதான் இப்போ வந்துச்சே. சரி விடுங்க. மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். ஆஹா. அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல ரொமான்டிக் சாங். ஓஹோ. ஹீரோயின் தானே அது? அடுத்தது ஹீரோயின் கூட இன்னொரு சாங். எத்தனை சாங்? ஓ ஒரு ஒரு இதுல பண்றாங்க. செகண்ட் ஹீரோயினுக்கு சாங். செகண்ட் ஹீரோயின். போங்கடா. கடுப்பேத்தாங்கடா போங்கடா. ஹீரோயின்லாம் பயங்கரமா இருக்குப்பா. ஹீரோ தான் கண்டாபியா இருக்கான். ஐயோ. அது பேசிக்கே இங்க தான் இருக்கு. ஒரு நிமிஷம் குடிந்தலை பூராத பாரி ஒரு எதிரோ பாத்துக்கலாம். என்ன மட்டும் மன்னிச்சு. அடுத்தது என்னன்னா ரெண்டு ஹீரோயினும் ஹீரோவை வந்து மிஸ் பண்ற ஒரு சாங் வரும். ரெண்டு பேரும் சேர்த்தே வந்துருமா? பரவாயில்ல, தனித்தனியா போடாம அப்ப ஃபுல்லா உட்காந்து இந்த படத்தை பார்த்திருக்காரு. அதான் யூடியூப்ல இருந்திருக்கு. சாங் வரும். அது வந்து ட்விஸ்ட். ஏன் நாய் செத்து போயிருமா? அது ஒரு சூப்பர் மேட்டர் இருக்கு. அதை நான் கடைசியா சொல்றேன். கடைசியா சொல்றேன். இந்த விளையாட்டு அடுத்து வில்லனுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சாங். வில்லனா? வில்லனுக்கு ஹீரோயினுக்குமா? கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு தேசப்பற்று சாங். மொத்தம் 12 சாங். இதுக்கே மல்லா குழந்தை அப்படியே. இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் வச்சுக்கீங்க. 1 hour சாங் மட்டுமே. சாங்ஸ் கேட்டுட்டா வெறும் கொட்டதான் மிஞ்சம். படமும் வேணாம் ஒண்ணும் வேணாம். இதோட சாங் போதும். அடுத்து ஒரு சில காமெடியான சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எப்படின்னா ஹீரோயினுக்கே தெரியாம உள்ள படுத்திருக்காரா. சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. அவங்களுக்கே தெரியாம எப்படி இவன் வந்து உள்ள உட்கார்ந்துகிட்டு சரி விடுங்க. அதுக்குள்ள நம்ம போவானா? இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. இந்த கருமங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்காக பாகிஸ்தான் வரைக்கும் ஹீரோ போறாரு. பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் கிடையாது. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. ஏர்போர்ட் வந்துட்டாரு.
ஓஹோ ஐயோ இதுக்கப்புறம் படம் முழுக்க கிரீன் ஸ்கிரீன் தான். இதுவா ஆமாய்யா ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. அங்க போனா புடவையே வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இவர் ஜெயிச்சிராரு. அலோவ் பண்ண மாட்டாங்களா முதல்ல. ஹீரோ தொடர்ந்து ஜெயிச்சிட்டதுனால பாகிஸ்தானுக்கு ஃபைனல்ஸ்ல டஃப் ஆயிடும், பாகிஸ்தான் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு பாகிஸ்தான் வில்லன் ஒருத்தன் வரான். ஓ பயங்கரமா இருக்கு. இன்டர்மிஷனே இதுதான். அங்க ஃபுட்டாயா இன்டர்வல் பிரேக். இப்படி ஒரு பெப்பான இன்டர்வல் இதுவரைக்கும் எந்த படத்துல நான் பார்க்கல தம்பி. அப்படியே இப்ப ஹீரோவை கொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோயினா ஜஸ்ட் மிஸ். குண்டு படாத இடத்துல போட்டுருக்கோம். அவன் மறைஞ்சு இருந்து சுடுறான். இவனுக்கு வந்து அது தெரிஞ்சு ஜம்ப் பண்றானால தெரியாம பண்றானா என்னன்னே தெரியாது. சாரிடா தெரியாம பண்ணிட்டேன். ஆனா தப்பிச்சிட்டான். சரி தப்பிச்சோன்னா எவனா எவன்டா ஷூட் பண்ணு சொல்லிட்டு பாப்போம்ல. பார்க்கவே மாட்டான், அவன் அப்படியே பேசிட்டு இருப்பான். தெரியவே இல்லையா போல புல்லட் போயிருச்சுல. கிடைக்கவே இல்லையே. அதான் எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னடா சீன் இது? வெடிச்சிருந்தா கண்டிப்பா போயிருச்சு. அது என்ன அப்படியே அங்க போயிருச்சு. அங்க வேற எவனா இருந்தா செத்துருப்பான். எப்படிங்க படத்துல வாய்ப்பு தராங்க? என் மனசு கத்திக்கிட்டு எரியுது, சத்தியமா சொல்றேன். கத்திட்டு எரியுது. ஓகேதான் ஓகேதான். ஹீரோயினை கண்டிக்கல. ஹீரோயின் ஹீரோவோட ஆக்டா இருக்காங்க. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்து செகண்ட் அட்டெம்ப்ட். இவனை கொல்றதுக்கு ஒரு ஆளா அனுப்புறாங்களா இவன் கண்டுக்க மாட்டான். நீங்க 10 பேரா போய் அவனை கொல்லுங்கடா அப்படின்னு வில்ல அனுப்புறான். ஓஹோ அப்பவும் பல்ட்டி அடிக்கிறான். என்னடா பைக் மண்டையில தாண்டி போற. இவன் தனியா பாயறான், பைக் எங்கேயோ ஆமா வித்தியாசம் சார் ரெண்டு தனித்தனியா அப்புறம் எப்படி அந்த பைக்கை தாண்டறன்னு அப்ப அவன் மேலே விழுந்திருப்பான். ஆங் பேக் படத்தோட சேசிங் சீனை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. என்ன படம்? ஓ பரவாயில்ல பண்றாரு. நல்லா பல்ட்டி அடிக்கிற ஹீரோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. சீன் வரும். மாஷாஅல்லாஹ் आज हम आपको இதுக்கும் இதுதான் मतलब ரீச் ஸ்கிரீன் தான். இந்த சீன் பாக்கும்போது எனக்கு தோணுச்சு இதை விட பரிதாபம் கூட எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. இப்ப பாரு ஒரு டெமோ காட்றேன் பாரு. என்ன பண்ண போற? அந்த பொண்ண பாரு. ஐயோ அப்படியே மூஞ்ச பாரு. எவ்வளவு கேவலமா பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்குனா பரிதாபங்கள் மாதிரி வீடியோ எடுத்து வச்சிருக்கானுங்க. அது கூட நல்லா இருக்கும்டா. நான் இவங்களோட நல்லா அப்படியானே? இதுல வேற ஒரு ரொமான்டிக் சீன் வர. ஆனா இது காட்டி அவங்க அங்க எடிட்டர் ஆயிரலாம் அந்த படத்துக்குலாம். எனக்கு என்ன டவுட்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா இந்த ஹீரோயின் கூட பண்ணிட்டு இருக்கா. அப்படியா? என்னதான்டா உங்க லாஜிக்? சரி விடுங்க, லாஜிக் பத்தி நம்ம இவனோட கேட்க கூடாது. அதே நீங்க விடுங்க, நீங்க அதை பத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. அது ஐயா நீங்க மனசுலயே வச்சுக்க வேண்டாம், நீங்க விட்டுடுங்க. நீங்க இப்ப பாகிஸ்தான்ல ஹீரோ ஸ்டே பண்றதுக்காக ஒரு அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தான் இவனுக்கு வீடு கொடுத்து சோறு கொடுத்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. वाह सबाना आंटी, तुम्हारे हाथ का पाकिस्तानी सेवई खाने में मजा आया. இப்ப வில்லன் என்ன பண்ணுவான்? அந்த அம்மாவை கடத்தி வச்சுக்கிட்டு நீ மேட்சுக்கு போக கூடாது, இவங்களை கொன்னுடுவான்னு சொல்லி மிரட்டுறான். ஒரு பக்கம் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட்டு இன்னொரு பக்கம் அம்மாவை கடத்தி வச்சிருக்காங்க. काउंटिंग खत्म होने से पहले 1 இங்க 10 எண்டத்துக்குள்ள ரிங்குக்குள்ள வரணும், அங்க அம்மாவை காப்பாத்தணும். டேய் இப்போ நீ சப்பே ஆயிட்ட. அங்க காப்பாத்திட்டு நீ வந்துரு. நினைச்சா அவனுக்கு எடுத்துக்கானுங்க, நமக்கு எந்த ஒரு பரபரப்பும் இருக்காது. ஏன் கோரத்த கொட்டாய் வருதுங்க. 2 ஓ சொல்றதுக்கு வந்து வராமா? அதான் 1 2 3 4 5 10 10 எண்டத்துக்குள்ள இவர் வந்துட்டு அந்த அம்மாவை காப்பாத்திட்டு ரிங்குக்குள்ளே வந்துருவாரு. பக்கத்துலயே இருக்கு போல. டேய் கம் ஆன் கிவ் மீ. எனக்கு வந்து டேய் எனக்கு ஆக்சுவலி புரியல சார். அந்த அம்மாவை மேட்ச் நடக்கிற இடத்துலயே கடத்தி வச்சிருந்தா கூட 10 எண்டத்துக்குள்ள ரிங்குக்குள்ள வர முடியாது. ஆனா எங்கேயோ இடத்துல போயிட்டு அந்த அம்மாவை காப்பாத்திட்டு சேஃபா அனுப்பிட்டு ரிங்குக்குள்ள வந்துருவாரு. போட்டு மரியாதை செலுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப ஜிப்ப திறந்து அப்பா எல்லாத்துலயும் மிஸ் ஆயிடுறாரு. அட பாவிங்க அவர்ட்ட போய். ஏய் தெரிஞ்சதா இருக்கீங்களாடா? வீடு கொடுத்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணா
என்ன செங்கலை வச்சு அடி வாங்க வைக்கிற பாவண்டா அந்த அம்மா. ஐயோ, அடுத்த அடி. சரியா இல்ல அதேதான். அதேதாங்க. அவங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அந்த ஒரு அடியை நீ வாங்கினாதான் நான் வந்துடுறேன். வில்லன் கூட அந்த அம்மாவை கடத்தி தானே வச்சான். அவன் மேல ஒரு கீரல் கூட போடல. இவன் காப்பாத்துறங்கிற பேர்ல செங்கல் வச்சு அடி வாங்க வைக்கிறான். கரெக்டா அவளுக்கு நேரம் நின்னு அடி வாங்க வைக்கிறான். நீ அம்மாவை காப்பாத்த வேணாம், நாங்களே காப்பாத்திட்டோம். போ போ. காப்பாத்திட்டாரு. அப்பா காப்பாத்திட்டாரு. ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டான். அங்க வர எண்ணிட்டு இருக்காங்க, டைம் வர முடிய போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்டா போவாங்களே, அது கூட பண்ண மாட்டாரு. அப்படியே ஸ்லோவா பொறுமையா நடந்து போவாரு. திடீர்னு வந்தான். எங்க இருந்தா அவன்? அந்த ரூம்ல அவன் இல்லவே இல்லைல்ல? நீங்க யாரா பாத்தீங்களா? ஒளிஞ்சிருந்தான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபைனல்ஸ்ல வந்து ஹீரோ ஜெயிச்சிடுவாரு, வின் பண்ணிடுவாரு. அந்த மெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க அவருக்கு. அதை வந்து ஆசாசியா அந்த அம்மா கிட்ட போய் காட்டலாம்னு சொல்லிட்டு போறாரு. செத்து போயிடுவாங்களா? ஜெயிச்சிட்டு ஆண்டி. ये देखो आंटी கல்லுல அடி வாங்கி செத்து போயிட்டாங்க. நீ பாக்க வந்து அந்த அம்மாவை குத்தி கொன்னுட்டான். அந்த கத்தியை வந்து இவர் கையால எடுக்கிறாரு. ஓ, கத்தியால குத்திட்டான்ப்பா. நானும் ஒரு செகண்ட் கத்தியை காணோம். கத்தியை எடுக்கிறாரு. அந்த கத்தியை எடுத்த உடனே இவன் தான் கொலைகாரன் சொல்லிட்டு போலீஸ் பிடிச்சாங்க அவனை. ஏன் பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்லாதா? அதே டெக்னிக். கத்திடா. ஆமாடா. ஆடப்பாவீங்களா. இப்போ ஹீரோ வந்துட்டு பாகிஸ்தான் ஜெயில போட்டுட்டாங்க. மறந்துடாதீங்க, பாகிஸ்தான் ஜெயில. कि हिंदुस्तानी किक बॉक्सिंग चैंपियन विशाल सिंह को शबाना गिलानी की हत्या के जुर्म में இப்போதாங்க இந்த படம் வேற மாதிரி மாறிட்டு இருக்கும். என்ன மாதிரி ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா வந்து காணா போயிடுவாரு. அந்த அப்பா வந்துட்டு அதே பாகிஸ்தான் சிறையில இவ்வளவு வருஷமா இருந்திருப்பாரு. எப்படி ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஓ, இதுக்கு தான் மாட்டிருக்கானே இப்போ. அதான் சொன்னேயா, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை இது வரைக்கும் வந்தது இல்லன்னு. नमस्कार, सबसे तेज ब्रेकिंग न्यूज में एक बार फिर से आपका स्वागत है। अभी हमारे सूत्रों से ये पता चला है, हिंदुस्तान की तरफ से शार्क किक बॉक्सिंग में जाने वाले विशाल सिंह फाइनल. இப்போ ஹீரோ வந்துட்டு பாகிஸ்தான் சிறையில இருக்காரு. நியூஸ்ல வந்துட்டு உலகம் முழுக்க தெரிஞ்சிட்டு அந்த நியூஸை பார்த்துட்டு இந்தியாவுல இருக்கிற ஹீரோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. अरे बावला ते जइबे विशाल के बचावे कौन कहेला? எப்படியாவது என் பையனை பாகிஸ்தான் ஜெயில இருந்து அழைச்சிட்டு வரணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்புறாங்க. அந்த ஆள் யாருன்னா ஒரு நாய். பயப்படாத பயப்படாத பயந்து ஜெயிலுக்கு போய் கூட்டு வருமா? जानवर इंसान से வேலை இல்லையா இருக்கு? அவங்க வளர்த்தாங்களே ஒரு நாய், அந்த நாய் தான் காப்பாத்த போகுது. அமைதியாரா எனக்கே கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. மேப் எடுக்கிறாங்க. இந்தியாவுல இருக்கிற ஒரு நாய் வந்துட்டு பாகிஸ்தான் போகணும்னா எப்படி போகும்? ஒரு நாய்னா மோப்பம் முடிச்சு தானே ஒரு இடத்துக்கு போகும். அப்படித்தானே நம்ம பார்த்துருக்கோம், பழகிருக்கோம். இந்த நாய் என்ன பண்ணுது? கூகுள் மேப் போட்டு போகுது பாகிஸ்தான் வரைக்கும். சத்தியமா சொல்றேன்டா, தேவி நெய்ய பச்சேற ஆவி கூட உங்களை மன்னிக்காதடா. இது பக்கத்துல போல இருக்கு அவங்களுக்குலாம். அதுவும் இந்தியா டு பாகிஸ்தான். நம்ம ஊர்ல இருக்க தமிழ் ட்ரக்கரோ டிடிஎஃப் வாசனோ இல்ல செரி விளாக்ஸோ இவங்களால கூட போக முடியாது. ஆனா அந்த நாய் போகுது. எப்ப கூகுள் மேப் பாக்குதா? அந்த மொபைலை போடுங்க, கூகுள் மேப் பார்த்து போகுது. எனக்கு ஏதாவது வச்சு வாயில போட்டு போல. அவர் போன் கொடுத்தாரா? என்ன கண்ட்ராவியோ. பார்டர் தாண்டி. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இதுல தாங்க நான் செத்துட்டேன் உண்மையாவே. அடுத்து எப்படியோ அந்த நாய் வந்து பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ள வந்துரும். அந்த நாய் ஜெயிலுக்குள்ள வந்ததும் ஹீரோ வந்துட்டு விசில் அடிச்சு அந்த நாயை கூப்பிடுவாரு. உடனே ஹீரோட அப்பா வந்துட்டு இந்த விசில் எப்படி உனக்கு தெரியும்? இது எங்களோட ஃபேமிலி விசில் ஆச்சே. ஓ அப்படியா? மலர்களே ஓஹோ. அன்பு மலர்களே
ஆனா வேற மாதிரி வச்சிருக்கான்ல, அங்கேயும் பாட்டு வைக்காம சாவடிக்காம இந்த விட்டானே. விசில் வச்சு இவன் தான் என் அப்பா இவன் தான் என் பையன் சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்ப அவன் அப்பான்னு கூட தெரியாதா? தெரியலையா, அதான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாராம். இந்த படம் வந்து 2016 ரிலீஸ் ஆன படம். ஓ. இப்பதான் இவனுக்கு வந்து எம்ஜிஆர் காலத்திலே இருக்கானுங்க. ஏக்கா இவனுங்க இன்னும் 80s தாண்டியக்கா ஓலி பாய்ஸுங்க. கடைசியா அப்பனும் பையனும் அந்த பொண்ணையும் நாயை ஆச்சிக்கிட்டு வில்லனை பைக்லயே துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. ஆஹா, அது யாரு? இந்த பொண்ணு எல்லாத்தையும் green இந்த மட்டும் தான் பொண்ணு எடுத்து தெரியல. வச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்டா செகண்டா? இந்த படத்துல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு கிரீன் மேட் இருந்தாலே போதும் நம்மளால ஒரு படத்தையே எடுக்க முடியும்டா. புடிச்சிட்டாங்க. ஓஹோ, பாகிஸ்தான் இந்தியா பார்டர்ல வில்லனை கொண்டுட்டாங்க. சும்மா நம்புற மாதிரி சொல்லுங்க, நம்புற மாதிரி சொல்லுங்க. நம்ப முடியாததை நம்ப வைக்கிறவன் தான் பெரிய டைரக்டர். கடைசியா குடும்பமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அந்த நேரம் பார்த்து இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ஓ வந்துட்டாங்க. ஓதான் ஃபர்ஸ்ட். இப்ப அந்த பொண்ணு இருக்கு இந்த பொண்ணு இருக்கு, என்ன பண்ண போறாங்க? ரெண்டு கல்யாணம் பண்ணிடுறோம். பெரிய ட்விஸ்ட் தான். ரெண்டு பேரும் கொடுத்தாங்க. அவரு வேணும் இவரு. காத்து வாக்குல 2 காதல். போடு 2 படம் பண்ணிட்டாங்க. அதோட இந்த கன்றாவியான படம். ஆனா இப்படி ஒரு படத்தை வந்துட்டு காரி துப்புவாங்க, ஹார்ட்டா விட்டுருக்காங்க. எல்லாம் நைஸ் மூவிங்கிறானுங்க, அவங்க ஊர்ல போல இருக்கு. எல்லாம் வந்து ஹார்ட்டா போட்டு விடுறானுங்க. அவங்க ஊர்ல மலைகள் பொழிகிறானுங்க, அப்படி செலிப்ரேட் பண்றானுங்க இந்த படத்தை. அடி நெருப்பா. இன்னும் இந்த படத்துல நிறைய சீன்ஸ் இருந்துச்சு, நான் உங்களுக்கு காமிக்கல. வாய்ப்பு கிடைச்சா இந்த படத்தை. ஓ அப்போ அந்த சீன்ஸ்லாம் சூப்பரா இருக்குமோ? சும்மா வரும். படம் நல்லா இருக்கு, இவர்தான் நல்லா இருக்காரு. அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓ அவ்வளோதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா போஜ்பூரி தான். அந்த வெறும் கிரீன்ஸ் மேட்டை போட்டு எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அந்த ஜிம்மெல்லாம் ஏன் ஒரிஜினலா காட்டல எனக்கு புரியவே இல்லை. மற்றது பாகிஸ்தான் அங்கெல்லாம் போக முடியாது, அதெல்லாம் கிரீன் ஸ்கிரீன் போடணும்னு ஓகே. ஜிம்மு கூட ஒரு எவ்வளோ கேட்பான், ஒரு 500 ரூபாய்க்கு கூடயா வைக்கலாம இருக்காங்க. சிக்கனமா முடிச்சிட்டாங்க படம், அது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அநியாயத்துக்கு சிக்கனமா. ஆனா ஹீரோயின் மட்டும் எப்படி இருந்து எங்க இருந்து சூஸ் பண்றாங்களோ எனக்கு தெரியல. ஆனா 12 பாட்டுலாம் ஐயா. ஆமா, இதுக்கெல்லாம் ஆஸ்கர் தர மாட்டாங்களா? உள்ள ஒரு படத்துல 12 பாட்டு வைக்கிறதுல பாட்டு வைக்கிறது அவன் ஆஸ்கர் தருவான். பாட்டு நல்லா இருந்தா தான் ஏன் கொடுப்பாங்க. நல்லாதான் இருக்கு எல்லாமே, வித்தியாசமா இருக்கு. நாய் காப்பாத்துது, அப்போ நமக்கு ஆனா நாய் மேப்பு பார்த்துச்சு பேரு. அதுக்கு ஒரு போன் தராரு. இல்ல அது மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சாது, இல்லைன்னா ஒருவேளை ஹீரோ அந்த இடத்துக்கு கூட்டு போயிருந்தா கூட அதுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி கூட காட்டியிருக்கலாம். இது எப்படி நம்ம ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம இவ்வளவு லாஜிக் பாக்குறோம். அப்போ நம்ம இதுலயும் படம் வந்திருக்கு, பாம்பு கார் ஓட்டுறது, பாம்பு ஏதாவது பால் கொடுக்கறது, எல்லா கண்ட்ராவியும் பண்ணிருக்காங்க இங்கேயும். அப்போ அதான் அது அப்போ இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. அததான் சொல்லுங்க, நம்ம அப்ப உள்ள படத்தை வந்து இப்போ அதான் விசில் அடிச்சு சேர்றாங்க ஃபேமிலி. அவங்க அப்பா அதாவது ஜெயிலுக்கு போற ஒரு காரணம் பாருங்க, அவங்க அப்பா அங்க ஜெயில இருக்காரு, அதுக்காக தான் அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இப்போ 2 பேரு வந்திருக்காங்க. அவருக்கே அது தெரியல. அவங்க அப்பா எல்லா படமும் கலந்து மிக்சிங்ல போட்டு அடிச்சு கொண்டு வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்